குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் 45 பேரின் உடல்கள் விமானப்படை விமானம் மூலம் இன்று கொச்சி கொண்டு வரப்பட்டன. தமிழர்கள் 7 பேரின் உடல்களும் தனித்தனி வாகனங்கள் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. செய்தியாளர்கள் சதீஷ் முருகன், பிரசாத் வழங்கிய தகவல்கள் இவை. குவைத் மங்காஃப் நகரில் NBTC நிறுவனத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உள்ளிட்ட 49 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்நிலையில் 7 தமிழர்கள் உட்பட 45 இந்தியர்களின் உடல்களும் விமானப்படை விமானம் மூலம் இன்று காலை கொச்சி விமான நிலையம் வந்தடைந்தது. இதற்காக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அங்கு கண்ணீர் மல்க காத்திருந்தனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன், தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அங்கு வந்து உடல்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு அனைவரது உடல்களுக்கும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தை சேர்ந்த 23 பேர், 7 தமிழர்கள், கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 31 பேரின் உடல்கள் கொச்சியில் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்பு வட மாநிலங்களை சேர்ந்த 14 பேரின் உடல்கள் அதே விமானம் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்பட்டன. தமிழர்கள் 7 பேரின் உடல்களும் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். கொச்சி வந்தடைந்த 7 தமிழர்களின் உடலை தமிழக அரசு சார்பில் அயலக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக்கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இதன் பிறகு 7 பேரின் உடல்களையும் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கு தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு அவர்களின் உடல் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குடும்பத்தினரும் உடல்கள் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. பிறகு நாளை இவர்களுக்கு இறுதி சடங்கு நடைபெறும் எனவும் தகவல் வெளியாயிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.